இவ்வளோ நாள் இந்த பெட்டி இங்கே இல்லையே, புதுசாக இருக்கே. இந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். என்னடா உள்ள கருமுறு கருமுறுன்னு இருட்டாக இருக்குது. யாராவது லைட்டாக போடுங்கப்பா, எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அச்சோ, என் வாழை நானே மிதிச்சுக்கிட்டேனே. வலிக்குது. இந்த பெட்டிக்குள்ளே வேறு நம்ம மாட்டிக்கிட்டோமே, இதுலேருந்து எப்படி வெளியே வர்றது? சரி, பார்த்துக்கிட்டே இருக்கான் பாரு, ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல. நானே இந்த பெட்டிக்குள்ளேருந்து வெளியே வர்றதுக்கு எப்படின்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். நீ என்னன்னா வெளியே இருந்துக்கிட்டு ஜாலியாக என்னை பார்த்துட்ருக்க. நானே எப்படியோ தெரியாமல் இதுக்குள்ளே போயிருந்துட்டேன். எப்படியாவது ஹெல்ப் பண்ணி என்னை காப்பாத்துடா. உள்ளே போன உனக்கு வெளியே வர தெரியாதா? எப்படியாவது நீயே முயற்சி பண்ணி வெளியே வா. என்னால ஹெல்ப் பண்ண முடியாது. உன் மூஞ்ச பார்த்தாலும் பாவமாக தான் இருக்கு. போனா போட்டு நீ ஹெல்ப் பண்ற, ஆனால் ஹெல்ப் பண்ண நீ என்ன தருவ எனக்கு? நீ என்ன பண்ணுவேன்னு சொல்லு, அப்புறம் உனக்கு ஹெல்ப் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். வெளியே எடுக்க உதவி செஞ்சனா எனக்கு மீன் எடுக்கிற இடம் தெரியும். நான் உனக்கு மீன் தருவேன், சரியா? இப்போ எனக்கு உதவி சரியா? மீன் எடுக்கிற இடம் தெரியுமா? அது எப்படி உனக்கு தெரியும்? உன்ன மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கினா ஒன்றுமே தெரியாது. நான் ஒரு கிளவர் கேர்ள், எனக்கு எல்லாம் தெரியும். மிஸ்டர் கிளவர் கேர்ள், நீங்களே வெளியே வந்துக்கோங்க, நான் போகிறேன். கேட்கறது உதவி, இதில் ஆணவத்தை வர. நீ ஏன் முடிஞ்சா வெளியே வந்து பாரு, அப்புறம் நான் நீ கிளவர் கேர்ள் ஒத்துக்கிறேன். அட பேசிட்டு இருக்கும் போதே வெளியே வந்துட்டாடா. அச்சோ, வெளியே வந்துட்டாடே, பயமா இருக்கே. பெட்டியில் இருக்கும்போது என்னெல்லாம் சொன்னா? எங்க இப்போ பேசி பார்க்கலாம். இப்போ பேசுடா, அவ்வளோ தைரியமான பையனாக இருந்தால் பேசுடா. அது சும்மா ஜாலியாக பேசிட்டு இருந்தேன். இதெல்லாம் சீரியஸ் எடுத்துக்காத. நமக்குள்ள இதெல்லாம் சகஜம் தானப்பா. இப்போ வெளியே வந்தோடனே இப்போ பம்புறியா? நான் வெளியே வரமாட்டேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால தானே உள்ளே இருக்கா. என்ன வேணா பேசலான்னு வாய்ச்சி வடலை விட்டுட்டு இருந்தேன்.